வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, டிசம்பர் 13 இன்றைக்கு அருள் தந்தை அவர்கள் ஒரு அற்புதமான சிந்தனையை நமக்கு வாழ்க்கை மலர்களில் என்கிற புத்தகத்தில் வைத்திருக்கிறார். அது வாழ்க்கையின் சிற்பி என்பதாகும். திருவள்ளுவர் சொல்வார்கள் அல்லவா, வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்று சொல்வார் அல்லவா. அதுபோல ஒரு கருங்கல் என்பது அது கடவுள் சிலை ஆவதும் அல்லது கோவிலுக்கு வெளியே நிலையாவதும் அல்லது தூள் தூளாகி எதற்கும் உபயோகமில்லாமல் பயன்படாமல் விளையாவதும் அந்த சிற்பியின் கையில் தான் இருக்கிறது. அதுபோலவே தான் ஒருவருடைய எண்ணம் என்பதும், ஒருவருடைய எண்ணம்தான் ஒரு மனிதனை கடவுள் சிலையாகவும் ஆக்கும், கற்குவியலாகவும் ஆக்கும் என்பது அருள் தந்தையர்களின் கூற்றாகும். எனவே அன்பர்களே, எண்ணம் என்பது இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு தனி மனிதன் குறைந்தபட்சம் தான் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட பரவாயில்லை, போதும். ஆனால் அப்படி இல்லாமல் தனக்கு எதிரே இருப்பவர், மற்றவர் கெட்டுவிட வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்கள் பெருகிவிட்டார்கள். இப்படி ஒருவருக்கு ஒருவர் கெடுதல் எண்ணங்களோடு செயலாற்றி கொண்டிருக்கும் போது இந்த சமுதாயம் அந்த எண்ண அதிர்வுகளால் அலைபட்டு கொண்டிருக்கிறது, அலைமோதி கொண்டிருக்கிறது என்பதுதான் அருள் தந்தை அவர்களின் வருத்தமாக இருக்கிறது. அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒருவருடைய எண்ணத்தை சிறப்பாக சிந்தித்து தனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் எண்ணத்தை மேம்படுத்த முயற்சிக்க வேண்டும். ஆனால் அப்படி அவர்கள் செய்யவில்லை என்பதுதான் வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்கிறது. ஒரு மனிதனிடத்தில் ஒரு எண்ணம் வந்துவிட்டால் அது அந்த எண்ணம் செயலுக்கு வரும் வரை, அது நிறைவேறும் வரை அலைமோதி கொண்டே இருக்கும் என்பதுதான் அருள் தந்தையர்களின் கூற்றாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது எண்ணத்தை நாம் எவ்வளவு கூர்மையாக்கி செம்மையாக்கி எண்ண வேண்டும் என்பதை தயவு செய்து சிந்திக்க வேண்டும். அருள் தந்தையர்கள் சொல்கிறார்கள், எண்ணம் என்பது வாழ்க்கையின் சிற்பி என்று. ஆனால் அந்த எண்ணத்தை சீர்குலைக்கும் வகையில் இன்றைக்கு சமுதாயம் சமுதாயத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று பாருங்களேன். போதாக்குறைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் தொலைக்காட்சி தொடர்கள் என்ற பெயரில் தினந்தோறும் விஷ விதைகள் விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அப்படி விஷ விதைகள் விதைக்கப்பட்டு கொண்டிருப்பதின் பயன் என்னவாக இருக்கும் என்றால், தொடர்ந்து சமுதாயத்திலே நீங்கள் தொலைக்காட்சி செய்திகளிலே பார்க்கிறீர்கள், அங்கிங்கனாதபடி எங்கும் குற்றங்கள், தீய செயல்கள். இதெல்லாம் எதனுடைய பிரதிபலிப்புகள் என்றால், ஒரு தனி மனிதனின் எண்ணம் அது கூட்டாக இந்த சமுதாயத்தில் அலைமோதிதான் இத்தனை சீர்கேடுகளும் செய்கிறது என்று அருள் தந்தை அவர்கள் சொல்கிறார். அது மட்டுமல்ல, இந்த எண்ணத்தின் விளைவை தான் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற இயற்கை பேரிடர்கள் என்று கூட அருள் தந்தை அவர்கள் அச்சப்படுகிறார். அப்படி என்றால் நாம் எண்ணத்தை சீர்படுத்த வேண்டாமா? சீர்படுத்த வேண்டும் என்பதுதான். நான் கூட வேடிக்கையாக சொல்வதுண்டு, அரசாங்கங்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரியங்கள் என்று அமைத்து மாசுபடாமல் இருக்க போராடி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நீர் மாசு கட்டுப்பாட்டு வாரியம், காற்று மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்றெல்லாம் இருக்கிறது. அப்படி ஏன் என்ன மாசு கட்டுப்பாடு வாரியம் வைக்கக்கூடாது என்று நான் ஆதங்கப்படுவேன். உண்மையில் சொன்னப்போனால் அது மாதிரி ஒரு மாசு கட்டுப்பாட்டு வாரியம்தான் இருக்கிறது, திரைப்படங்களுக்கு தணிக்கை செய்வது என்பதன் மூலமாக. இருந்தாலும் கூட அந்த தணிக்கை துறையை எவ்வளவு மலிந்து, எவ்வளவு மோசமான காட்சிகளை, சித்தரிப்புகளை எல்லாம் திரைப்படங்களிலே காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிறது வேதனைக்குரிய ஒரு செய்தியாகும். அதேபோல் தொலைக்காட்சியிலும் மிக தீவிரமாக எண்ண கட்டுப்பாட்டு வாரியம், அதாவது தணிக்கைத்துறை மிக தீவிரமாக செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் தனி மனித ஒழுக்கமும் சமுதாயமும் சீர்படும் என்கிற அந்த கருத்தை கூறி, நான் என்னுடைய இடைவேளை என்னும் நூலிலே ஒரு கவிதை எழுதியிருந்தேன். மனிதர்களே, நீங்கள் உங்கள் எண்ணத்தோடு வைத்து கொள்ளுங்கள் கூட்டணி, அதுதான் இறைவனோடு வைக்கும் கூட்டணி. உங்கள் வாழ்க்கை தேர்தலில் எப்போதும் வெற்றிதான் என்று நான் எழுதிய அந்த கவிதை வரிகளையே சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.